ஒண்ணு இல்ல. கருணாநிதி குடும்பத்தில் நாய் பேயெல்லாம் படம் தயாரிக்குது. ஏதாவது படத்தை தடுத்திருக்கப்பா? அழகிரிக்க மகன் படம் தயாரிக்கிறான், ரெட் ஜிஎம் மூவிஸ். இந்த பயில கலாநிதி மாறன் கும்பல் வேட்டையாடு விளையாடுன்னு விளையாடிட்டே இருக்காங்க. தடுக்கிறோமா? இப்ப ஸ்டாலின் மகன் ஒரு கல் ஒரு கண்ணாடி. இப்ப கல் அழகிரி கையில, கண்ணாடி ஸ்டாலின் கையில. தடுத்தமா? நீர் பறவைங்கிறான். தடுத்தமா? நமக்கு அப்படி ஒண்ணு நோக்கம் இல்லை. அம்மா சொன்னாங்க, நான் சினிமாவே பார்க்கறது இல்லையே. எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. நான் திரைப்படமே பார்ப்பதில்லை. பிரிவி ஷோவிற்கு என்னுடைய நண்பர்கள் திரைப்படம் தயாரித்து பிரிவி ஷோவிற்கு அழைப்பார்கள். நான் போவதில்லை. நான் போகாத காரணத்தால் இப்பொழுது யாரும் என்னை அழைப்பதும் இல்லை. நான் திரைப்படமே பார்ப்பதில்லை. எனக்கு இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. 524 படத்துல தியேட்டர்ல படம் போட்டு 524 தியேட்டருக்கு முன்னாடி கலகம் விளைந்தால் அதை அமைதிப்படுத்துவதற்குரிய போலீஸ் தமிழ்நாட்டில் இல்ல. அசம்பாவிதத்தின் பூமியாக இந்த மண் மாறிவிடக்கூடாது. இதுல நோ பாலிடிக்ஸ், இதுல அரசியல் கிடையாது, பாதுகாப்பு தான் அம்மா சொன்னாங்க. கருணாநிதி இதுல விளையாடுறான். விஸ்வரூபம் வரலைன்னா இவன் விஸ்வரூபம் எடுக்கலாம்னு பாக்குறான். எங்கடா வழி கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கான். அம்மா சொன்னாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை, இஸ்லாமிய கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீங்கள் தயார் என்றால் அரசாங்கம் மட்டமேசையை தூக்கி போட தயார், வளைகாப்பு வைபவத்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லி பந்த கமலஹாசனுக்கு முற்றத்திலே போட்டுட்டாங்க அம்மா. இவங்க கருணாநிதிக்கு வேற வழி தெரியல. இப்படி ஏதாவது சிக்கலை உருவாக்கிட்டே இருப்பான். கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பான். தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். இவன் சட்ட ஒழுங்கு கெட்டது, அதனால வெளியேறோங்கிறான். முல்லை பெரியார் பிரச்சனை வந்தது, எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தான். உங்க நிலைமையோட எங்க நிலைமை மோசம். தென்பாண்டி தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டம் 2,38,000 ஏக்கர் பாசனத்துக்கு அந்த தண்ணி, தாகத்துக்கு அந்த தண்ணி ஒரு சொட்டு இல்லை. எம்ஜிஆர் காலத்திலே பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாருக்கு இருக்கிற உரிமையை நிலை நிறுத்தி அன்னைக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது. கருணாநிதி முதலமைச்சர் அந்த தீர்ப்பை அமல்படுத்த கருணாநிதி முன் வந்து வரல. அந்த தீர்ப்பை எதிர்த்து கேரள சட்டமன்றத்தில் அத்துமீறி அச்சுதானந்தன் தீர்மானம் கொண்டு வரான். அண்ணன் ரங்கசாமி எம்எல்ஏ, ரத்னசாமி எம்எல்ஏ ஒரு குற்ற வழக்கில் அவங்க கைது செய்யப்படுகிறார்கள்னா குற்றவியல் நடுவர் மன்றத்தில் தான் அவங்களை கொண்டு நிறுத்தணும். ஒரு மஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு ரிமாண்ட் பிறப்பிக்க முடியும், ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அதான் சட்டம். ஒரு எம்எல்ஏ கூட ஒரு குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய ஜட்ஜி கிடையாது, நடுவர் தான். அவரே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னா ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு மாநில சர்க்கார் மீறலாமா? மீறினா அம்மா முதலமைச்சரா இருந்தா இப்படி ஒரு தீர்மானத்தை கேரளாவில் கொண்டு வருவானா? பூனை இழைச்சு போனா எலி லவ் லெட்டர் எழுதுண்டா. நீ இழைச்சு போன பூனை எல்லா எலியும் உன் மேல ஏறிச்சு. இல்லைன்னா நடக்குமா இது? இன்னைக்கு அவன் ஓட்டி சட்டமன்றத்தை, சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுறான். இன்னைக்கு ஆட்சி மாறியாச்சு. காங்கிரசுக்கு இருக்கிற இடம் 71, கம்யூனிஸ்டுக்கு இருக்கிற இடம் 70. 71 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ செத்து இடைத்தேர்தல் வந்து அதுல கம்யூனிஸ்ட் ஜெயிச்சா அடுத்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி. அப்படி காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஜென்ம பகை. அங்க கேரளாக்காரன் கோவிலுக்கு போறதே இடைத்தேர்தல் வரணுங்கிறதுக்காகத்தான். அவ்வளவு சண்டை, உக்கிரமா நடக்கு சண்டை. உம்மன் சாண்டிக்கும் அச்சுதானந்தனுக்கும் அவ்வளவு பகை. 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க வச்சு சாப்பாடு போட்டு அறைய பூட்டிட்டு அடுத்த நாள் திறந்து பார்த்தா கடிக்க கூடாத இடத்தை கடிச்சு 2 பேரும் செத்து கிடப்பான். ஆனா முல்லை பெரியார் பிரச்சனை 2 பேரும் ஒன்னா இருக்கான். நீ ஒன்னா இருந்தியா? அவன் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினா, அம்மாவும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினாங்க. கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வந்தாரா? வரலையே.